ஸோ நீங்களும் செலிபிரிட்டிஸ் மாதிரி சூப்பராக இங்கிலீஷ் பேசணும்னா, நீங்களும் ஈஸியாக டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணுமா, நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ரீசெண்டாக இந்த மாதிரியான விளம்பரங்களை நீங்களுமே பார்த்துருப்பீங்க. இந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு தான் நானும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணேன். அப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒரு 5 நாளாக நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ண வரைக்கும் இந்த விளம்பரத்துலலாம் சொல்கிற மாதிரி உண்மையிலே இந்த ஆப் இருக்குதா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த வகையில் இந்த விளம்பரம் எல்லாத்துலேயுமே இவங்க கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்ககிட்ட 10+ கேட்டகரிஸில் வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்குமே இவங்க கிட்ட யூடியூப், இன்ஸ்டாகிராம், பார்ட் டைம், அரசு இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு 12 கேட்டகரி வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையுமே டாப் 10 வீடியோஸை மேலே காமிக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு கீழேயே மற்ற வீடியோஸ் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி 10,000 வீடியோஸ் எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களோட பிளே ஸ்டோர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க தினமும் புது கண்டென்ட்டை தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கிறதுனால இந்த 10,000க்கு அதிகமான கண்டென்ட்டே இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸோட டூரேஷனே 2-3 நிமிஷம் தான். இதை உங்களால குயிக்காவே பார்த்து முடிச்சிட முடியும். இந்த 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே சொல்ல வந்த விஷயத்த ரொம்பவே தெளிவா நல்ல எடிட்டிங்கோட சொல்லியிருக்காங்க. வீடியோஸோட குவாலிட்டியுமே ரொம்பவே டீசெண்டா இருக்குது. இந்த ஆப்ல இருக்கக்கூடிய வீடியோஸை நீங்க ஒரு ஆடியன்ஸா பாக்குறதோட மட்டும் இல்லாம நீங்களும் இந்த ஆப்ல கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரியேட்டராகவும் மாறலாம். அப்படி நீங்கள் கிரியேட்டராக மாறுறதுக்கு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பிகேம் எ கிரியேட்டர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண சொல்லும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறமா இவங்களோட டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி கிரியேட்டர் ஆகிறதுக்கான ப்ராசஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சிம்பிளாக, நீட்டாக, எந்தவித ஆட்ஸும் இல்லாமல் க்ளீனாக இருந்துச்சு. ஆனால் இவங்களோட ஆட்ஸ் எங்கேயுமே இது ஒரு பெய்ட் ஆப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆமாங்க, இது ஒரு பெய்ட் ஆப். இந்த ஆப்புக்கு நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணாமல் ஒரு சில ஃப்ரீ கண்டென்ட்டை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் தானே, காசு எவ்வளோன்னு சொல்லுங்கள், பே பண்ணிடலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 29 ரூபான்னு சொல்லுவாங்க. இந்த 29 ரூபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் மாதத்துக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நீங்கள் 199 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு 2 மாதத்துக்குலாம் வேணாம், ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க நீங்கள் 29 ருபீஸ் பே பண்ணும்போதே அதோட சேர்த்து 199 ருபீஸ்க்கான ஆட்டோ பேயும் எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி ஆட்டோ பே எனேபிள் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு அன்இன்ஸ்டாலே பண்ணால் கூட உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து மாதம் 199 ருபீஸை டிடெக்ட் பண்ணிட்டே வருவாங்க. இந்த மாதிரி காசு எடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆட்டோ பேயை கண்டிப்பாக டிசேபிள் பண்ணி ஆகணும். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 டாட் பட்டன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா மை சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு எடிட் அறிவு ப்ளஸ் பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாப் அறிவு ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எதுக்காக இந்த பிளானை ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்பாங்க. அதில் உங்களோட ரீசனை சொல்லிட்டு ஸ்டாப் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்போட ஆட்டோ பே ஸ்டாப் ஆயிரும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எந்த யூபிஐ ஆப் மூலமாக இந்த ஆப்புக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணீங்களோ அதே யூபிஐ ஆப்பில் போயிட்டு ஆட்டோ பேயை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட பண்ண சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் இவங்க ஆடில் சொல்லியிருக்கிற மாதிரியே ரொம்ப குவாலிட்டியான இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டான டைமில் ரொம்பவே கிறிஸ்பாக நீட்டாக சொல்லியிருந்தாலும் நம்ம எல்லாருமே யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமோட கண்டென்ட்டுக்கே பழக்கப்பட்டதுனால இந்த 2 ஆப்பையும் விட்டுட்டு 3ஆவதா ஒரு ஆப்போட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணி கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணும்போது நான் அந்த ஆப் கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதில் மெயினான 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று குவாலிட்டி, இன்னொன்று குவான்டிட்டி. குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெறுமனே வீடியோ குவாலிட்டி மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் அவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனோட குவாலிட்டியை நம்ம பார்க்கணும். இன்ஃபர்மேஷனோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் இவங்க சொல்ல வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்ஃபர்மேஷன் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதமான குறையும் சொல்ல மாட்டேன். ஆனால் வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது நம்ம ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை பே பண்ணி யூஸ் பண்ணுறதுனால எந்த விதமான ப்ரீமியமும் பே பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடிய யூடியூபோட வீடியோ குவாலிட்டியோட 1% ஆச்சும் அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, யூடியூப்ல இருக்கக்கூடிய டாப் கிரியேட்டர்ஸோட வீடியோ குவாலிட்டியோட மேட்ச் ஆகிற லெவலுக்காச்சும் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ் இருக்கணும். இந்த 2மே இல்லை அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஆனால் இந்த ஆப்பில் நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறது மூலமாக நீங்கள் ஆட் இல்லாமல் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஆட் இல்லாமல் வீடியோ பார்க்குறதுக்காக பே பண்ணக்கூடிய ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனை யூடியூபுக்கு பே பண்ணீங்க அப்படின்னா
யூடியூப்ல நிறைய விதமான கண்டென்ட்டை பல ஃபியூச்சர்ஸோட ஆட் இல்லாமல் உங்களால் பார்க்க முடியும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க, யூடியூபோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்னா காஸ்ட்லியாக இருக்குமேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த ஆப்பில் ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் தான் 29 rupees, நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 199 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் யூடியூபோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இதை விட கம்மியான அமௌண்ட்டுக்கே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நீங்கள் யூடியூபுக்கு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுறது மூலமாக பல ஃபியூச்சரோட அன்லிமிட்டடான கண்டென்ட்டை உங்களால் பார்க்க முடியும். அன்லிமிட்டடான கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே குவான்டிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும். குவான்டிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பில் 10,000க்கு அதிகமான வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 10,000 பெருசா பல கோடி பெருசா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் பல கோடி கணக்கில் வீடியோஸ் இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் தான் பெஸ்ட்டு அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு எந்த ஆப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஆப்ல இல்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கூட உங்களால் யூடியூப்ல தேடி தெரிஞ்சுக்க முடியும். நீங்க ஆல்ரெடி இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வரட்டா.